வணக்கம் நண்பர்களே. பிழைப்புக்காக எல்லா ஜீவராசிகளுமே ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கால நேரம் அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சில கால நேரங்கள் நமக்கு வாரி கொடுக்கும், சில கால நேரங்கள் நம்ம காலை வாரி விடவும் செய்யும். ஆனால் சில கால நேரங்கள் கொக்கு மாதிரி அமைதியாக இருந்து இரையை பிடிக்கணும். அப்படி சில ராசிகள் இன்னும் சில வருஷங்களுக்கு இந்த கொக்கு மாதிரி அமைதியாக இருந்து ஜீவனம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிதுன ராசி, மிதுன லக்னம், இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கெரியர் ரிலேட்டடாக நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது. ரொம்பவுமே கெரியர் ரிலேட்டடாக சங்கடப்பட்டுட்டும் கஷ்டப்பட்டுட்டும் தான் இருக்காங்க. அந்த சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அவப்பெயர்கள் வரக்கூடிய சூழ்நிலைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லதை செஞ்சால் கூட கெட்டது தான் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய மிதுன ராசிக்காரங்க சங்கடப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் கெரியர் ரிலேட்டடாக இவங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இனி வரக்கூடிய டைமும் இவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. பட் முன்னாடி இந்த இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி அந்த திடீர் யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வேலை செய்யும். அதை வச்சு இவங்க பொழைச்சிக்கலாம். ஆனால் மிதுன ராசி, மிதுன லக்னக்காரங்க இந்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி ஒரே மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிராப் பண்ண பாருங்கள், அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பப்போ வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியடை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட அந்த விஷயமானது முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். திரும்ப அதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ அடுத்த விஷயத்தை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொக்கு மாதிரி காத்துட்டு தான் இருக்கணும் மீனை பிடிக்கிறதுக்கு. அந்த பொறுமை நிதானம் இல்லை அப்படின்னா மிதுனத்தினால கெரியருக்குள்ளே இப்போதைக்கு ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. ஸோ மிதுன ராசி, மிதுன லக்னம் இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.